அந்த சனி பகவானுக்கு மிக பிடித்த ராசி துலா ராசி. துலா ராசியில் தான் உச்சமடைகிறார். மீதி ராசியெல்லாம் விட்டுட்டார். துலா ராசி எனக்கு இஷ்ட ராசி அப்படிங்கிறார். அப்போது நீங்கள் பாருங்களேன், மீதி மேஷ ராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் ஏதோ ஒரு வகையிலே பிரச்சனையை தரக்கூடியவர், தன்னுடைய ஆதிபத்தியத்தின் மூலம் பிரச்சனை தரக்கூடியவர் சனி பகவான். நீங்கள் மேஷ ராசின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதினு சொல்கிறீங்க, பாதகாதிபதினு சொல்கிறீங்க சனியை. ரிஷபராசிக்கு அவர் கர்மாதிபதியாக வந்துடுறார். மிதுன ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியாக வர்றார். கடகராசிக்கு அஷ்டமாதிபதியாக கெடுதல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரோகாதிபதியாக வந்துடுறாரு. கன்னி ராசிக்கு ரோகாதிபதியாக இப்படிலாம் அவர் சிரமத்தை கொடுப்பாரு. துலா ராசியிலேருந்து பாருங்க, அவர் 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. ஜம்முன்னு அப்படி ஒரு நல்ல பதவியை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அப்படி அந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு சனி போகிறார். சனிக்கு பிடித்த ஸ்தானங்கள் 3, 6, 11, இந்த 3 ஸ்தானங்கள். அப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது இது நாள் வரைக்கும் இவர் ஜீரோவாக இருந்தாலும் இனிமே அவர் ஹீரோ தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உருவாயிரும். நோய் நொடிகள் பாதிப்பு இப்போ நிறைய இருக்குமா? துளாராசிக்காரர்களுக்கோ ஸ்கின் ப்ராப்ளமோ வயிற்று பிரச்சனைகளோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது, மறைவு ஸ்தானத்தில் போய் இந்த சனி பகவான் உட்காருகிற போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு வந்துடும்.